அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பரக்கத்தான மாதம் ரமதான் மாதம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி வாரம் தான், அவ்வளவுதான். போனால் இதோட அடுத்த வருஷம் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் கிடைக்கப்பெறும் மாதம் இது. அதிலும் கடைசி 10 நாட்களில் இருக்கிறோம். இந்த கடைசி 10 நாட்கள்லையும் பாதி போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் என்னென்ன இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு 21, 23, 25, 27, 29, அதில் 25 வரைக்கும் போயாச்சு. மிச்சம் இருக்கிறது 2 இரவுகள் தான், 27 மற்றும் 29. இந்த 2 இரவுகளில் ஏதாவது ஒன்று லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 26, 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் நிறைய அமல்கள் செய்வாங்க. கண் வீழ்ச்சி, நிறைய தொழுதுட்டு, நிறைய தஸ்பீஹ் எடுத்துட்டு, குரான் எடுத்து ஓதுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. நாளையிலேருந்து அந்தளவுக்கு அமல்கள் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் நோன்பு கூட நோற்பதை விட்டுடுவாங்க. அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு. அப்படி இல்லவே இல்லை. 29வது இரவாக கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இந்த ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லவே இல்லை. கடைசி அந்த 10 இரவுகளில், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் அந்த கடைசி 10 இரவையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்மால் லைலத்துல் கத்ர் இரவை அடைய முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளை சரியாக பயன்படுத்தினாலும் நம்முடைய பல பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் தீரும். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல்னா அது நோன்பு தான். அல்லாஹிற்காக நாம் நோன்பு வைக்கிறது. அதனால தான் இந்த மாதம் முழுக்க சிறப்பு பெறுகிறது. ஆனால் நோன்பை மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மறந்துட்டோம்னா, இந்த மாதத்தில் அது செய்யாமல் விட்டுட்டோம்னா, நம்மை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. அது என்னன்னா தௌபா தான். யார் ரமதான் மாதத்தை அடைந்து தௌபா செய்யாமல் அவர்களின் தௌபாக்கள், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை விட்டு வருகின்றாரோ, வெளியேறுகின்றாரோ, அவர் நாசம் அடையட்டும் அப்படின்னு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜும்மா அந்த ஒரு சொற்பொழிவில் சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது தௌபா தான். ரமதான் மாதம் வருது, அதில் நோன்பு நீங்கள் வைக்கிறீங்க, நிறைய குரான் எடுத்து ஓதுறீங்க, நிறைய தஸ்பீக் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் தௌபா செய்யலை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் கண்டிப்பாக நாம் நஷ்டவாளிகள் தான். அதனால் இந்த மாதத்தில் நம்ம அதிகம் செய்ய வேண்டிய துவாக்கள், மிக முக்கியமான ஒரு துவானா தௌபா துவா தான். அதுக்கப்புறமா லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரவில் நம்ம என்ன செய்யணும்? அதில் ஓத வேண்டிய முக்கிய துவானா அதுலேயும் தௌபா தான். ஏன்னா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சா நான் என்ன துவா ஓதணும் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துவாவை கற்றுத்தராங்க. அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபௌஃபு அன்னி. அந்த துவாவோட பொருள் என்ன? தௌபாவிற்கான துவா தான் அது. அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம். அதுதான் துவா. அப்போது லைலத்துல் கத்ர் இரவில் நிறைய நம்ம ஓத வேண்டிய துவானா தௌபா துவா தான். இந்த நாட்களில், இந்த இரவுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய தௌபா துவாக்கள் நிச்சயமாக உங்கள் விதியை மிக அழகாக மாற்றும். இந்த இரவில் தான் நம்முடைய விதிகள் இறக்கப்படுகின்றன. நிறைய மலக்குமார்கள், கோடிக்கணக்கான மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குவாங்க. ஒருவருக்கு ஒரு வருஷம் மிக சிறந்த ஒரு வருஷமா இருக்கும். நல்லா எல்லா செல்வ வளமும் அவங்களுக்கு அந்த வருஷம் வரும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரும். அவங்க நினச்ச எல்லா கனவுகளும் நிறைவேறும். ஒரு வருஷம் வேற மாதிரி இருக்கும். தோல்வி மேலே தோல்வியாக இருக்கும். நிறைய சோதனைகளாக இருக்கும். இதை முன்கூட்டியே தவிர்க்க நாம் அதிகமாக தௌபா செஞ்சுக்கிட்டு அதிகமாக துவாக்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய விதியை அழகாக இறக்குவான். ஏன்னா அந்த விதியை மாற்றக்கூடிய அமல் தான் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் தானே. வேறு எதுக்குமே அந்த சக்தி இல்லை, விதியை மாற்றக்கூடிய சக்தி. நம்முடைய துவாக்களின் மூலமாக அந்த ஒரு விதியை அழகாக மாற்ற முடியும். அதிகமாக நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். தௌபானால என்ன துவா ஓதுறது, எது விடுறது சொல்லிட்டு நீங்கள் குழம்பவே வேண்டாம். நீங்கள் சின்னதாக அஸ்தகுஃபிருல்லா அந்த ஒரு துவா ஓதுனாலே போதும். ஏன்னா அஸ்தகுஃபிருல்லானா என்னது? அல்லாஹ் கிட்ட நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்கள் விதியை மாற்றும். அதை மட்டும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க. இப்போ லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது. நான் முன்னாடி சொன்னல, அந்த துவாவை நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன்.
10 துவாக்களில் நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்று அந்த ஒரு துவாவும். அந்த துவாவை ஓதிட்டு கூடவே அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். மனசார சொல்லணும். சும்மா மேலோட்டமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு, அதாவது 1000 முறைலாம் நிறைய பேர் ஓதுவாங்க இந்த இரவுகளில் அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு. அப்படி நீங்கள் 1000 முறை ஓதிட்டு ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்படியே ஓதிக்கொண்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசார உணர்ந்து ஓதணும். ஒவ்வொரு முறை அஸ்தகுஃபிருல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் உங்கள் மனசில் என்ன ஓடணும், என்னுடைய இந்த தவறை அல்லாஹ் மன்னிக்கணும், நான் செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும். நிறைய தவறுகள் நான் செஞ்சுருப்பேன், அறிந்தும் செஞ்சுருப்பேன், அறியாமலேயும் செஞ்சுருப்பேன். இந்த தவறை என் ரப்பும் மன்னிக்கணும், இந்த மாதத்துலேயே மன்னிச்சிடணும் சொல்லிட்டு மனசார நீங்கள் அந்த அஸ்தகுஃபிருல்லா சொல்லணும். அப்படி மனசார நீங்கள் ஒரு 10 முறை ஒரு 50 முறை நீங்கள் சொன்னால் கூட நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு வார்த்தை இது. தன்னுடைய அடியான் தங்கிட்ட தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான், அந்த அளவுக்கு ஆசைப்படுவான். அப்போ நீங்கள் தௌபா செய்யும்போது நிச்சயமாக அதை கேட்பான், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். லைலத்துல் கத்ர் இரவில் இனி வரும் ஒவ்வொரு இரவும் எந்த இரவா வேணாலும் இருக்கலாம், அந்த இரவு முழுக்க இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக உச்சரிங்க. அஸ்தகுஃபிருல்லா நீங்கள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அல்லாஹும்மக்ஃபிர்லி அப்படி சொல்லலாம், ரப்பிக்ஃபிர்லி சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். எல்லாமே தௌபாவிற்கான வார்த்தைகள், சிம்பிளான வார்த்தைகள், ஆனால் பவர்ஃபுல்லான வார்த்தைகள், உங்கள் விதியை மாற்றக்கூடிய வார்த்தைகள். அதனால் இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லிக்கிங்க. லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி 27ஆம் இரவு, இன்றைக்கா கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். நாளைக்கும் சொல்லுங்கள், அடுத்த நாளும் சொல்லுங்கள், 29 வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க இந்த ஒரு வார்த்தையை. அடுத்ததாக இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கி மனசார நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோமோ கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள், முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். நம்பிக்கையோடு நீங்கள் நன்மை எதிர்பார்த்து தொழணும். ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுதாலும் சரி, அல்லாஹ்விடம் அந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் தொழுதீங்கன்னா உங்களுடைய முன் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எவ்வளோ பெரிய விஷயம் இது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஒரு இரவில் மன்னிக்கப்படுதுன்னா நம்மை பிடித்த எல்லா முசீபத்துக்களும் நீங்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். அஸ்தகுஃபிருல்லா இந்த மாதிரி தௌபாவிற்கான துவாக்களை சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பிடிச்ச எல்லா முசீபத்துக்களும் அல்லாஹ் நம்ம ஒரு கஷ்டப்படுத்துகிறானா, ஏதாவது ஒரு சோதனை கொடுக்கின்றானா, அதற்கு காரணம் நம் கைகள் சம்பாதித்த அந்த தீயவின் காரணமாகத்தான். நாம் ஏதாவது தவறு செஞ்சுருப்போம், அதற்காக தான் அல்லாஹ் சோதிச்சிருப்பான். எந்த அளவுக்கு நாம் அதிகமாக தௌபா செய்கிறோமோ, எவ்வளோ அதிகம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் உயரும். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன் இருக்கா, கடன் எல்லாமே நீங்கும். அதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், நிச்சயமாக தருவான். நோய், உடம்பு முழுக்க நோய்கள் இருக்கா, சுகம் இல்லாமல் இருக்கா, அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை தருவான். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை நல்ல வேலை இல்லை, அதாவது சம்பளம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு சாதகமாக்கி தருவான். அதிகமாக தௌபா செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேணாம். இந்த துவா ஓதணும் அந்த துவா ஓதணும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை எல்லாத்தையும் எடுத்து ஓதிக்கிங்க. குறைவாக ஓதுனாலும் அது கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பண்ணணும். சும்மா இந்த ஒரு இரவு ஓதிட்டு அடுத்த இரவு விடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கணும். அதில் முக்கியமாக தௌபாவிற்கான துவாக்களை சேர்த்துக்குங்க. இந்த அஸ்தகுஃபிருல்லா இந்த ஒரு வார்த்தையே போதும் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயர்வதற்கு. லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதில் நம் அனைவரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமதான் மாதத்தை விட்டு நாம் வெளியேற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.